குணமாக்கும் தேவனே நான் உன்னை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று இந்த புதிய நாளை தொடங்குவோம். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லப்படுகிறது. 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் என்று நாம் வாசிக்கிறோம். தீர்க்கதரிசி ஓசியாவின் புத்திரருக்கு, இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும் வார்த்தை இது. இஸ்ரவேல் புத்திரருடைய வியாதிகள் குணமாகும், அவருடைய காயங்கள் ஆறும், தங்கள் குணமாவது மரணத்திலிருந்து உயிரோடு எழும்பு என்கிற அந்த வார்த்தையை தான் எழும்புவது போல என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் சொல்லுகிறார்கள் 2 நாளைக்கு பின்பு என்னும் வார்த்தை இன்னும் 1 அல்லது 2 நாட்களுக்குள் என்று பொருள். மரித்து போன சரீரம் 3ஆம் நாளில் அழுகி போக ஆரம்பிக்கும். கர்த்தரும் தம்முடைய சரீரம் அழுகி போவதற்கு முன்னாகவே வெகு சீக்கிரத்தில் நம்மை உயிரோடு எழுப்புவார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு இருந்தார். நம்மையும் அழுகி போவதற்கு முன்னதாகவே எழுப்புவார் என்ற அந்த நிச்சயம் நமக்குள்ளாயிருக்க வேண்டும். தேவன் நம்முடைய சரீரத்தையும் ஆவியையும் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஆமென்.